ரைட். அந்த வரிசையில ஒரு அனுமதி அளிக்கின்ற உத்தியோகத்தர் கவனிக்க வேண்டிய விடயங்களிலே இன்னும் ஒரு அம்சத்தை மாத்திரம் தெரிந்து கொண்டால் நமக்கு போதுமானது. ஏதாவது ஒரு விடயத்திலே அது கணக்காளிக்கைகளையும் எடுக்க, அதாவது ஏற்படுகின்ற போது கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக, நிதி பெறக்கூடிய விடயம் சம்பந்தமாக, சிக்கனம் சம்பந்தமாக ஏதாவது ஐயப்பாடு அவருக்கு ஏற்படுமாக இருந்தால் அதன் போது கணக்காளரை அல்லது கணக்கீட்டு முறைகளுக்கு பொறுப்பாக உள்ள உத்தியோகத்தருடைய ஆலோசனைகளையும் அவர் கோரி பெறுதல் வேண்டும். எனவே நான்காவது சொல்ல போறோம், நிதி சம்பந்தப்பட்ட நிதி சம்பந்தப்பட்ட விடயங்களில் ஏதாவது ஐயம் ஏற்படின் அதன் போது கணக்காளரின் ஆலோசனையினை ஆலோசனையினை கோரி பெறுதல். எனவே ஒரு நிதியோடு சம்பந்தப்பட்ட வகையிலே ஏதாவது அவருக்கு ஐயப்பாடு எழுமாக இருந்தால் அனுமதிப்பதற்கு முன்பாக அவர் அது தொடர்பாக கணக்காளருடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வதும் அவசியமானதாக இருக்கும். எனவே ஒரு வேலை வழங்கல் சேவை ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்காக அதற்கு அனுமதி கொடுக்கின்ற உத்தியோகத்தர், அனுமதி அளிக்கும் உத்தியோகத்தர் என்று சொல்றோம். அவர் அதற்குரிய நிதி ஏற்பாடு இருக்கிறதா, அதிகாரம் இருக்கிறதா என்பதையும், தான் ஏதாவது ஒரு விடயத்திலே ஒரு தீர்ப்பினை வழங்குகின்ற போது தன்னுடைய அதிகார எல்லைக்கு மீறியதாக அது இருக்கவில்லை என்பதையும், ஒரு குறித்த நிதியாண்டிலே செலவு செய்வதற்கு உரிய தொகைகளுக்கு உட்பட்ட வகையில் தான் அதற்கான அனுமதியை தான் கொடுக்கிறேன் என்பதையும், ஏதாவது ஒரு ஐயம் ஏற்படுமாக இருந்தால் அதன் போது கணக்காளருடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வதற்கும் அவர் நடவடிக்கை எடுப்பதோடு, அத்தாட்சிப்படுத்தும் ஏதாவது ஒதுக்கீட்டு பகிர்வுகள் செய்வாராக இருந்தால் அவை தொடர்பாக அத்தாட்சிப்படுத்தும் உத்தியோகத்திற்கு காலத்துக்கு காலம் அறிவித்தலும் வேண்டும். அப்ப ஐந்தாவது நாம சொல்ல போறோம், ஒதுக்கீட்டு பகிர்வுகள். ஒதுக்கீட்டு பகிர்வுகள் எவையும் செய்யப்படின் அவை குறித்து அவை குறித்து காலத்திற்கு காலம் காலத்திற்கு காலம் அத்தாட்சிப்படுத்தும் உத்தியோகத்தருக்கு அத்தாட்சிப்படுத்தும் உத்தியோகத்தருக்கு அறிவித்தலும் வேண்டும். இவைதான் ஒரு அனுமதி அளிக்கின்ற உத்தியோகத்தருடைய கடமையா இருக்கும். அன்புக்குரிய உத்தியோகத்தர்களே, முதல் ஒன்றை கவனிக்கணும் என்னன்னு சொன்னா, அனுமதி அளித்தல் என்பது ஒரு திணைக்கள தலைவர் குறித்தான கடமை. இங்கே அனுமதி அளித்தல் என்பது கொடுப்பனவு சிட்டையை அனுமதித்தல். அப்ப கொடுப்பனவு சிட்டையை அனுமதிக்க வேணும் என்று சொன்னா முதலாவது பார்க்கணும், அனுமதிப்பதற்குரிய அதிகாரம் தனக்கு இருக்குதா என்பதையும், அதற்குரிய நிதி ஏற்பாடு இருக்குதா என்பதையும் பார்க்கணும். அவ்வாறு அனுமதி தன்னுடைய அதிகார எல்லையை மீறியதாக தான் செய்யவில்லை என்பதை அவர் நிச்சயித்துக் கொள்ள வேணும். அவ்வாறான சூழ்நிலையிலே குறிப்பிட்ட நிதியாண்டின் எல்லைக்குள், நிதியாண்டிற்குள் தனக்கு வழங்கப்பட்ட ஒதுக்கீட்டு தொகையை விட கூடுதலான ஒரு தொகைக்கு தான் அனுமதி வழங்குவதாக அது இருந்துவிடக் கூடாது என்பதை பார்க்க வேண்டும். ஏதாவது ஒரு விடயத்திலே அவருக்கு நிதி தொடர்பாக ஐயமெழுமாக இருந்தால் அதன் போது அவர் கணக்காளருடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒதுக்கத்தினை யாருக்கேனும் பகிர்ந்து அளிப்பாராக இருந்தால் அந்த ஒதுக்கீட்டு பகிர்வு தொடர்பாக காலத்துக்கு காலம் அத்தாட்சிப்படுத்தும் உத்தியோகத்திற்கு, கணக்காளருக்கு அது தொடர்பான அறிக்கைகளை, அது தொடர்பான கலந்துரையாடலை செய்து அது தொடர்பான விடயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் அனுமதி அளிக்கும் உத்தியோகத்தர் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்களாக இருக்கும். 12ஆம் கேள்வி, அங்கீகரிக்கும் உத்தியோகத்தரின் பொறுப்புகள் எவை? இந்த 4 விஷயங்கள்ல கட்டாயம் ஏதோ ஒன்று நம்ம பரீட்சைக்கு வந்து கொண்டேதான் இருக்கும். அதுதான் அங்கீகரிக்கும் 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 உத்தியோகத்தரின் உத்தியோகத்தரின் பொறுப்புகள்.
அங்கீகரிக்கும் உத்தியோகத்தர் என்ன விஷயத்தை அங்கீகரிப்பதற்கு முன்பாக பார்க்க வேண்டும். ஒரு கொடுப்பனவு சிட்டை வருது தன்னிடத்திலே, அந்த கொடுப்பனவு சிட்டைக்கு பேமெண்ட் அப்ரூவல் என்றதுதான். அப்ரூவல் என்பது அனுமதி கிடையாது. ஒத்தன்டிகேஷன் தான் அனுமதி, அங்கீகாரம் தான் அப்ரூவல். அப்ப அப்ரூவல் ஒன்று செய்யணுமாக இருந்தால் அந்த வேலையும் வளங்களும் முற்று பெற்றிருக்கணும். அப்படி வேலையும் வளங்களும் முற்று பெற்றிருந்தால் அதனுடைய அனுமதி அளிக்கும் உத்தியோகத்தராலே அல்லது உடன்படிக்கையினாலே அல்லது அனுமதி அளிக்கும் உத்தியோகத்தராலும் உடன்படிக்கையினாலும் அந்த கொடுப்பனவுக்குரிய கொடுப்பனவு சிட்டை அது அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது, அனுமதிக்கப்பட்டிருக்கின்றதா என்பது குறித்து அவர் முதலாவது கவனம் செலுத்த வேண்டும். அப்ப அங்கீகரிக்கும் உத்தியோகத்தில் என்ன கவனிக்க வேண்டும் என்று சொன்னா, அனுமதி அளிக்கும் உத்தியோகத்தரால் அல்லது பெருகை குழுவினால் பெருகை குழுவினால் அதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளதா, அதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளதா, வழங்கப்பட்டுள்ளமையை வழங்கப்பட்டுள்ளமையை உறுதிப்படுத்தல். அப்போ ஒரு அனுமதி அளிக்கின்ற உத்தியோகத்தர் முதலாவது பார்க்கணும், அந்த குறிப்பிட்ட வேலையையோ தேவையையோ வழங்குவதற்கு முன்பாக அதற்குரிய அனுமதி இருக்குதா என்கின்ற விஷயத்தை அவர் பார்க்க வேணும். இரண்டாவது பார்க்க வேணும், அத்தகைய அனுமதியின் பிரகாரம் பொருத்தமான உடன்படிக்கை ஒன்றின் பிரகாரம் அல்லது அவ்விரண்டின் பிரகாரமும் உபயோகிக்கப்பட்ட பொருட்கள், என்ன பொருள் உபயோகிக்கப்பட வேண்டும், என்ன தரமான பொருட்கள் உபயோகிக்கப்பட வேண்டும், என்ன அளவான பொருட்கள் உபயோகிக்கப்பட வேண்டும் என்று ஒப்பந்தத்திலே சொல்லப்பட்டிருந்துச்சதோ, எவ்வளவு காலத்துக்குள்ள இந்த வேலையை முடிவுறுத்த வேண்டும் என்று ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்டிருந்துச்சதோ அந்த நிபந்தனைகளுக்கும் நியதிகளுக்கும் அமைவாகத்தான் அந்த வேலைகள் முடிவுறுத்தப்பட்டிருக்குது, அந்த வழங்கு பொருட்கள் பெறப்பட்டிருக்கின்றது என்கின்ற விடயத்தை அவர் பார்க்க வேணும். அப்படி இல்லாமலுக்கு ஏது வேறுபாடு இருந்தால் அந்த வேறுபாடு இருக்கின்றதா என்று அவதானித்து, அப்படி வேறுபாடு இருந்தால் அதை அங்கீகரிக்க கூடாது, அது சரியாக இருந்தால்தான் அவர் அங்கீகரிக்க வேண்டும். எனவே அனுமதியை அங்கீகரிக்கிற உத்தியோகத்தர் கவனிக்க வேண்டிய விடயம், ஒப்பந்தத்தில் ஒப்பந்தத்தில் அல்லது பெருகை குழு தீர்மானத்தில் பெருகை குழு தீர்மானத்தில் சொல்லப்பட்ட சொல்லப்பட்ட அளவு, தரம், காலம், அளவு, தரம், காலம், குவாலிட்டி, குவாண்டிட்டி, பீரியட், அளவு, தரம், காலம் ஆகியன நிறைவேற்றப்பட்டுள்ளமையை நிறைவேற்றப்பட்டுள்ளதா நிறைவேற்றப்பட்டுள்ளதா அல்லது வேறுபாடு உள்ளதா என்பதை அவதானித்தல். அப்ப ஏதாவது ஒரு விடயத்தை அனுமதிப்பதற்கு முன்பாக ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்ட நியதி நிபந்தனைகளுக்கு உட்பட்டுத்தான் இந்த விடயம் செய்யப்பட்டிருக்கிறது அல்ல இந்த பொருள் வழங்கப்பட்டிருக்கிறது என்கின்ற விஷயத்தை பார்ப்போம். மூன்றாவது, ஒரு வேலையாக இருந்தால் அந்த வேலை தொடர்பான விடயத்திலே ஒப்பந்தம் ஒன்று இருக்கும். அந்த ஒப்பந்தத்திலே நிபந்தனைகள் இருக்கும், விதிகள் இருக்கும், பிரமாணங்கள் இருக்கும், ஆகியவை கடைப்பிடிக்கப்பட்டிருக்கின்றதா என்பதை வேலைகள் தொடர்பாக அவர் பார்க்க வேண்டும். எனவே வேலை தொடர்பாக ஒப்பந்த நிபந்தனைகள், வீதங்கள், ஒப்பந்த நிபந்தனைகள் வீதங்கள் பேணப்பட்டுள்ளதா, பேணப்பட்டுள்ளதனை பேணப்பட்டுள்ளதனை அவதானித்தல். இது வேலையாக இருந்த, நான் மூன்றா பிரிச்சு பார்க்கணும், வேலை, வளங்கள், சேவை. வேலையாக இருந்தா அந்த ஒப்பந்தங்கள், நிபந்தனைகள், விதிகள், பிரமாணங்கள் கடைபிடிக்கப்பட்டிருக்குதான்னு பார்க்கணும் வேலைக்கு.
வழங்கு பொருளாக இருந்தால் நாம அந்த வழங்கு பொருளுக்கு நாம ஆர்டர் ஒன்று கொடுத்திருப்போம். அந்த ஆர்டர் படி அந்த விதிகளுக்கு இணங்க என்ன பொருள் தரணும் என்று சொன்னமோ, என்ன அளவில தரணும் என்று சொன்னமோ, எப்போது தரணும் என்று சொன்னமோ, அவை அப்போது அந்த அளவில் அந்த தரத்தில சரியாக பொறுப்பேற்கப்பட்டுள்ளன. அல்லது அது பிறவாறு சரியாக கணக்கில் கூறப்பட்டுள்ளவாறு அவை பெறப்பட்டிருக்குது என்பதை அவர் உறுதி செய்யும். பெறப்பட்டிருத்தலை உறுதி செய்ய வேண்டும். அப்ப நான்காவது சொல்ல போறோம், வழங்கு பொருட்கள் எனின், வழங்கு பொருட்கள் எனின் அவை ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் பெறப்பட்டுள்ளதனை உறுதிப்படுத்தல். அப்ப ஒப்பந்த நிபந்தனைகளின் பிரகாரம் அவை பெறப்பட்டிருக்கிறது வழங்கு பொருளாக இருந்தால். சேவையாக இருந்தால், சேவை என்பது மின்சாரமாக இருக்கும், அதுபோல நீராக இருக்கும், எரிவாயு போன்ற கேஸாக இருக்கும், தொலைபேசியாக இருக்கும், இவற்றுக்கான ஒரு கொடுப்பனவு சிட்டை வந்தால் முந்திய மாதத்திலே அதற்கான மின்மானியினுடைய வாசிப்பு அல்லது டெலிபோன் என்ற அதுக்குரிய அளவு, இந்த ஒவ்வொன்றையும் இப்போது இருக்கக்கூடிய மாதத்தினுடைய ஒப்பிட்டு பார்த்து அதில் ஏதாவது வேறுபாடுகள் காணப்படுகின்றதா, அந்த வேறுபாடுகள் பாரிய அளவில் அதிகரித்து காணப்படுகின்றதா என்கின்ற விடயத்தை எல்லாம் பார்த்து, அவ்வாறு வேறுபாடு இருந்தால் அதற்குரிய காரணங்களை எல்லாம் கண்டறிந்த பிறகுதான் அதற்கான அனுமதி அவர் கொடுக்க வேண்டும். அப்ப அனுமதி அளிக்கின்ற உத்தியோகத்தர் சேவைகள் தொடர்பில் முந்திய Just to confirm, you'd like to call GS. Okay, I won't do it. 2. முந்திய மாதத்துடன் ஒப்பிடப்பட்டு வேறுபாடுகள் குறித்துக் கொள்ளப்பட்டுள்ளமையை உறுதி செய்தல். குறித்துக் கொள்ளப்பட்டுள்ளமையை உறுதி செய்தல். ஒரு அங்கீகரிக்கும் உத்தியோகத்தினர் முதல்ல பார்க்கணும், தான் அங்கீகரிக்கிறதுக்கு முன்னே அது ஒப்பந்தத்தால அல்லது ஒரு பெருகை நடைமுறையால அல்லது அனுமதி அளிக்கும் உத்தியோகத்தால அதுக்குரிய அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கணும். அவ்வாறான அனுமதியில் சொல்லப்பட்ட அளவு, தரம், காலம் என்பனவற்றுக்குள் அந்த உரிய பொருள் அல்லது சேவை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றதா என்று பார்க்கணும். வேலையாக இருந்தா அந்த நியதி நிபந்தனைகள் சொல்லப்பட்ட பிரமாணங்கள் சொல்லப்பட்ட அளவு தரங்களுக்கு ஏற்ப அவை செய்யப்பட்டிருக்கின்றதா என்றும், வழங்கு பொருளாக இருந்தா அந்த ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்ட அளவு, காலம், தரம் என்பனவை அமைய அந்த பொருட்கள் பெறப்பட்டுள்ளதா என்பதையும், சேவையாக இருந்தா அது முந்திய மாத அளவுகளோடு, மானிகளோடு, அலகுகளோடு ஒப்பிடப்பட்டு அவைக்கிடையில் வேறுபாடு இருந்தால் அவை குறித்து கொள்ளப்பட்டிருக்கின்றது என்பதை உறுதிப்படுத்தி கொண்ட பின்னர் தான் அவற்றை அவர் அங்கீகரிக்க வேண்டும். அதுதான் 12ஆம் கேள்வி. 13ஆம் கேள்வி, ஒரு அத்தாட்சிப்படுத்தும் உத்தியோகத்தர் கவனிக்க வேண்டிய 4 விடயங்களை கேட்காங்க. அத்தாட்சிப்படுத்தும் உத்தியோகத்தர் கவனிக்க வேண்டிய விடயங்களை பற்றி நாம் பார்த்தமாக இருந்தால், அத்தாட்சிப்படுத்தும் உத்தியோகத்தர் கவனிக்க வேண்டியவை. ஒரு அத்தாட்சிப்படுத்தும் உத்தியோகத்தர் என்ன கவனிக்க வேணும் என்று சொன்னா, ஒரு அத்தாட்சிப்படுத்தும் உத்தியோகத்தர் முதலாவது கவனிக்க வேண்டிய விஷயம், தான்
தான் அத்தாட்சிப்படுத்த இருக்கின்ற கொடுப்பனவு சிட்டைக்குரிய நிதி ஒதுக்கீடு. ப்ளீஸ் மைக்கை மியூட் பண்ணிக்கொள்ளுங்க ப்ளீஸ். மைக்கை மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு அத்தாட்சிப்படுத்தும் உத்தியோகத்தர் கவனிக்க வேண்டிய முதலாவது விடயம், தான் அத்தாட்சிப்படுத்துகின்ற அந்த கொடுப்பனவு சிட்டைக்குரிய நிதி ஒதுக்கீடு உரிய தலைப்பு, நிகழ்ச்சி திட்டம், கருத்திட்டம் என்பனவற்றின் கீழே பெறக்கூடியதாக ஒரு வாக்குப்படத்தின் கீழ் அல்லது பிற அதிகார பிரமாணத்திற்கு உட்பட்டிருக்கின்றதா என்கின்ற விஷயத்தை முதலாக பார்க்கணும். அதாவது ஒவ்வொரு உறுதிச்சீட்டையும் அத்தாட்சிப்படுத்துகின்ற போது அது ஒரு தலைப்பு, நிகழ்ச்சி திட்டம், கருத்திட்டம், வாக்குப்பண விவர விடயத்தின் கீழ் அதற்குரிய நிதி சரியாக பெறக்கூடியதாகவும், நிதி அமைச்சர் அதுக்கு கையொப்பமிட்ட ஆணை சீட்டொன்றின் கீழ் அதற்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது என்பதையும் அவர் உறுதிப்படுத்தி கொண்ட பிறகுதான் அத்தகைய கொடுப்பனவு சிட்டையினை அவர் அத்தாட்சிப்படுத்த வேண்டும். என ஒவ்வொரு கொடுப்பனவு சிட்டையும் அதனுடைய தொகை, தலைப்பு, நிகழ்ச்சி திட்டம், கருத்திட்டத்தின் கீழ் பெறக்கூடியதாக இருக்கின்றதா என்பது குறித்து கவனிக்க வேண்டும். அப்போ ஒவ்வொரு கொடுப்பனவு சிட்டைக்கும் நிதி உரிய தலைப்பு, நிகழ்ச்சி திட்டம், கருத்திட்டம், செலவு விடயத்தின் கீழ் பெற முடியுமா என்பதை நீட்டிக்கொண்டு போவது என்பதை உறுதிப்படுத்தல். அப்ப முதலாவது அவர் கவனிக்கணும், அதற்குரிய நிதி ஏற்பாடு, சுருக்கமா சொன்னா ஒரு குறிப்பிட்ட செலவுக்குரிய நிதி ஏற்பாடு உரிய தலைப்பு, நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் போதுமான அளவு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறதா என்று பார்ப்போம். இரண்டாவது அவர் பார்க்கணும், அவர் செய்கின்ற ஒவ்வொரு கொடுப்பனவும் நடப்பு நிதியாண்டில ஏற்பாடு செய்யப்பட்ட தொகைகளின்றும் அவருக்கு வழங்கப்பட்ட தொகைகளை விட அது மேற்படாது. அவர் அவ்வாறு கொடுப்பன ஒன்றை அத்தாட்சிப்படுத்துவதால் எந்த காரணம் கொண்டும் தனக்கு வழங்கப்பட்ட ஒதுக்கீட்டு தொகையை விட அது அதிகமான ஒரு தொகையை தனக்கு கொடுப்பன ஒன்றை செய்வதற்கு ஏற்பாடு செய்யாது என்கின்ற விடயத்தை அவர் செய்ய வேண்டும். அப்ப கொடுப்பனவு சிட்டை அனுமதி கொடுப்பனவு சிட்டைக்கான அத்தாட்சி என் போது நிதியாண்டிற்கான நிதி ஏற்பாட்டிலும் அதிகமான தொகையை தான் அத்தாட்சிப்படுத்தவில்லை என்பதை உறுதி செய்தல். அப்ப ஒவ்வொரு வருஷமும் வழங்கப்படுற நிதி ஒதுக்கீட்டுக்கு உள்ளதான் அவருடைய அத்தாட்சிப்படுத்தல்கள் எல்லாமே காணப்படுகிறது அப்படி என்ற விஷயத்தை அவர் பார்க்க. அதே போல கொடுப்பனவு சிட்டையிலே பேயபிள் டு என்ற ஒரு இடத்துல நம்ம கொடுக்கத்தான் வேணுமா, அந்த தொகை சரியானதா என்பதை அவர் பார்க்க வேணும். அப்ப நான் மூன்றாவது சொல்ல போறோம், கொடுப்பனவு சிட்டையில் கொடுப்பனவினை பெறுபவர் என குறிப்பிடப்பட்டவருக்கு அக்கொடுப்பனவு மேற்கொள்ள வேண்டுமா, தொகை சரியானதா என்பவற்றை உறுதிப்படுத்தல்.
அவர் கொடுப்பன ஒன்றை கொடுப்பதற்கு முன்பாக யாருக்கு கொடுக்கப்பட வேணும் என்று கொடுப்பனவு சிட்டையில சொல்லப்பட்டிருக்குதோ அந்த நபருக்கு அந்த கொடுப்பனவை கொடுக்கத்தான் வேணுமா என்கின்ற விடயத்தில அவர் தன்னை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். யாருக்கு கொடுப்பனவு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றதோ அந்த நபருக்கு அந்த கொடுப்பனவை நாம் செய்வதற்கு தொகை சரியா, அந்த நபர் சரியா என்ற விஷயத்தை பார்ப்போம். அதுக்கு பிறகு அந்த கொடுப்பனவை செய்வதற்கு முன்பாக அதற்கு உரித்தான அனுமதியும் அங்கீகாரமும் தனக்கு கிடைக்கப் பெற்றிருக்கின்றதா என்பது குறித்து கவனம் செய்ய வேணும். கொடுப்பனவிற்குரிய அனுமதி, அங்கீகாரம் பெறப்பட்டிருத்தலை உறுதி செய்தல். பெறப்பட்டிருத்தலை உறுதி செய்தல். ஐந்தாவது விடயமாக நாங்க பார்க்க போறோம். ஒரு கொடுப்பனவு சிட்டையை அத்தாட்சிப்படுத்துகின்ற உத்தியோகத்தர் ஒவ்வொரு கொடுப்பனவு சிட்டையும் அத்தாட்சிப்படுத்துகின்ற போதும் அதற்குரிய மூல ஆவணங்கள் அந்த கொடுப்பனவு சிட்டையுடன் இணைக்கப்பட்டு இருத்தலை உறுதி செய்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு கொடுப்பனவினையும் உறுதிப்படுத்துவதற்குரிய மூல ஆவணங்கள் கொடுப்பனவு சிட்டையுடன் இணைக்கப்பட்டிருத்தலை உறுதி செய்தல். உதாரணத்துக்கு இப்ப மின்சாரத்துக்கான கொடுப்பனை நாம் செய்ய போறோம் என்று சொன்னா அதனுடைய மின்சார பில் இருக்க வேணும். நாம முதலாம் தடவை சம்பளம் கொடுக்க போறோம் என்று சொன்னா அவருடைய நியமன கடிதம் இருக்க வேணும். ஏதாவது ஒரு இடத்துல ஒர்க் ஷாப்பில் அவர் கலந்து கொண்டு அதற்கான கிளைம் அவர் பெற போறார் என்று சொன்னா அவர் ஒர்க் ஷாப்பில் அந்த ஒர்க் ஷாப்பில் கலந்து கொண்டமைக்கான அந்த வரவு இருந்தாலும் அந்த கொடுப்பனவை உண்மைதான் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய மூல ஆவணம் அந்த கொடுப்பனவு சிட்டையுடன் இணைக்கப்பட்டிருக்கின்றதா என்பது குறித்து கவனிக்க வேண்டும். நாம் எல்லாருமே அரசாங்க உத்தியோகத்திலே நீண்ட கால சேவை கொண்டாக்கள் நீங்க எல்லாருமே இனி ஒரு கொடுப்பனவு சிட்டையோடு எதெல்லாம் இணைக்கப்பட வேண்டும் என்கின்ற விடயத்தை நன்கு அறிந்த நீங்க அவற்றை இணைத்துத்தானே கொடுப்பனவு சிட்டைக்கு நாம சமர்ப்பிப்போம். உதாரணத்துக்கு நீங்க ஒரு அலுவலக கடமை நிமித்தம் கொழும்புக்கு போக வேண்டும் என்று இருந்தால் கொழும்புக்கு போய் வந்த டிக்கெட்டை நீங்க இணைச்சுத்தான் டிராவலிங் கிளைமை போடுவீங்க. அதான் அந்த மூலாவணம்னு சொல்றோம். அப்ப ஒவ்வொரு கொடுப்பனவின் போதும் அந்த கொடுப்பனவு உண்மையினை உறுதிப்படுத்துவதற்குரிய மூல ஆவணங்கள் அந்த கொடுப்பனவு சிட்டையுடன் இணைக்கப்பட்டு இருத்தலை உறுதி செய்ய வேண்டும். இவைதான் ஒரு அத்தாட்சிப்படுத்துகின்ற உத்தியோகத்தருடைய கடமையாக இருக்கும். அடுத்ததாக 14வது கேள்வி நம்மிடத்திலே கேட்கப்பட்டிருக்கக்கூடிய கேள்வி, ஒரு கொடுப்பனவு செய்கின்ற உத்தியோகத்தர், அதாவது 14ஆம் கேள்வி, கொடுப்பனவு செய்யும் உத்தியோகத்தர் கவனிக்க வேண்டிய விடயங்கள் 4 தருக 5 தருக. அப்ப நாம 14வது பார்க்க போறோம். கொடுப்பனவு செய்யும் உத்தியோகத்தர் கவனிக்க வேண்டிய விடயங்கள் என்னென்ன விஷயத்தை கொடுப்பனவு செய்யும் உத்தியோகத்தர் கவனிக்க வேணும் என்பது குறித்து பார்க்கிறோம். முதலாவது அவர் கவனிக்க வேண்டிய விஷயம், ஒரு கொடுப்பனவு சிட்டை யார் அத்தாட்சிப்படுத்த வேண்டுமோ அவரால் அந்த கொடுப்பனவு சிட்டை அத்தாட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றதா என்பதை அவர் அவதானிக்க வேண்டும். அவர் கொடுப்பனவு செய்யும் உத்தியோகத்தர் கவனிக்க வேண்டிய விடயம், கொடுப்பனவு சிட்டை யாரால் அத்தாட்சிப்படுத்த வேண்டுமோ அவரால் அத்தாட்சிப்படுத்தப்பட்டுள்ளதை
அத்தாட்சிப்படுத்தப்பட்டுள்ளதை உறுதி செய்தல். அப்ப யாரு அந்த கொடுப்பனவு சிட்டையை அந்த அலுவலகத்தில் அத்தாட்சிப்படுத்தும் உத்தியோகத்தராக இருப்பாரோ அவர்தான் அந்த கொடுப்பனவு சிட்டையை அத்தாட்சிப்படுத்தி இருக்கிறார் என்பதை உறுதி செய்ய வேண்டியதுதான் ஒரு கொடுப்பனவு செய்யும் உத்தியோகத்தருடைய கடமையாக இருக்கும். இரண்டாவது நாம சொல்ல போறோம், ஒரு கொடுப்பனவு செய்கின்ற உத்தியோகத்தர் கவனிக்க வேண்டிய இரண்டாவது விடயம், யாரு கொடுப்பனவு சிட்டையை அத்தாட்சிப்படுத்தினாரோ அவர் அத்தாட்சிப்படுத்திய பிறகு அவரிடம் இருந்து அந்த கொடுப்பனவு சிட்டை வெளியே போன பின்னர் அதில் எந்த ஒரு மாற்றமும் இடம்பெறவில்லை என்பதை பார்க்க வேண்டும். மாற்றம் இடம்பெற்றிருந்தால் யாரு அத்தாட்சிப்படுத்தினாரோ அவருடைய கண் பார்வைக்கு அது உட்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது குறித்து அவர் கவனம் செலுத்த வேண்டும். அப்ப உறுதி சிட்டை அத்தாட்சிப்படுத்திய பின்னர் ஏதேனும் மாற்றங்கள் அதில் காணப்படுகிறதா என்பது குறித்து கவனித்தல் வேண்டும். அப்ப ஒரு அத்தாட்சிப்படுத்தும் உத்தியோகத்தை அத்தாட்சிப்படுத்தி இருக்க வேணும். அத்தாட்சிப்படுத்தும் உத்தியோகத்தர் அத்தாட்சிப்படுத்திய பிறகு அந்த கொடுப்பனவு சிட்டையிலே ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் அந்த மாற்றங்களும் அத்தாட்சிப்படுத்திய உத்தியோகத்தரிடம் காண்பிக்கப்பட்டிருக்கின்றதா என்பது குறித்து கவனிக்க வேண்டும். மூன்றாவது பார்க்க வேணும், ஏதாவது ஒரு கொடுப்பனவு தொடர்பான விடயத்திலே ஒரு சந்தேகத்துக்குரிய விடயம் ஒன்று அவருக்கு தென்படுமாக இருந்தால், ஏதாவது ஒரு கொடுப்பனவு தொடர்பான அம்சத்திலே ஒரு ஐயத்திற்குரிய விடயம், சந்தேகத்திற்குரிய விடயம் அவருக்கு அல்லது விசேட அறிவுக்குட்பட்ட விடயங்கள் எவையேனும் காணப்பட்டால் அவை முறையாக தான் அதிலே கவனம் செலுத்தி இருக்கிறேன், தான் அதை கணக்கெடுத்திருக்கிறேன் என்ற விடயத்தை பார்க்கணும். அப்படி அதை விட்டு கொஞ்சம் கஷ்டம் என்றால் காசாக கொடுப்பனவு செய்கின்ற போது அவர் ஆளடையாளத்தை உறுதிப்படுத்த வேண்டும். மூன்றாவது, காசு கொடுப்பனவின் போது ஆளடையாளத்தை உறுதிப்படுத்தல். இது காசாக கொடுத்தார் என்றார். காசோலை கொடுப்பனவின் போது காசோலையாக கொடுக்கால் அந்த காசோலையில இருக்க பெயரும் அந்த வவுச்சர்ல கொடுப்பனவு சிட்டையில் இருக்க பெயரும் ஒன்றுதானா என்று பார்க்க வேணும். காசோலை கொடுப்பனவின் போது கொடுப்பனவு சிட்டையில் உள்ள பெயருக்கு காசோலை வரையப்பட்டுள்ளதா என்பதை அவதானித்தல். ஐந்தாவது விடயம், ஒவ்வொரு கொடுப்பனவின் பின்னரும் அவை பெறப்பட்டுள்ளது என்கின்ற அந்த ஒப்புக்கொள்ளலை பற்றி சீட்டை அவர் பெற வேண்டும். ஒவ்வொரு கொடுப்பனவின் பின்னரும் அவை பெறப்பட்டுள்ளமைக்கான பற்றுச்சீட்டினை பெறுதல். நிறைய இருந்தாலும் நாம ஒவ்வொன்று விஷயத்திலேயும் ஐந்து அம்சங்களை தான் பார்த்து கொண்டு போறோம். எனவே ஒரு கொடுப்பனவு சிட்டையை பொறுத்த மட்டிலே அனுமதி அளிக்கின்ற உத்தியோகத்தர் இருப்பார், அங்கீகாரம் அளிக்கின்ற உத்தியோகத்தர் இருப்பார், அத்தாட்சிப்படுத்துகின்ற உத்தியோகத்தர் இருப்பார், கொடுப்பனவு செய்கின்ற உத்தியோகத்தர் இருப்பார். இந்த ஒவ்வொரு உத்தியோகத்தர்களுடைய கடமைகள் குறித்தும் நாம தெளிவு பெற்றிருக்க வேண்டும். உத்தியோகத்தர் ஒரு வேலையோ வழங்கலோ சேவை
மேற்கொள்ளலாம் என்று சொல்லுவர். அங்கீகாரம் அளிக்கும் உத்தியோகத்தர் அது கொடுப்பன உண்மைதான், அவற்றை கொடுக்க முடியும், அதற்கு நிதி ஏற்பாடு இருக்குது என்பதை உறுதிப்படுத்துவர் அத்தாட்சிப்படுத்தும் உத்தியோகத்தர், அதற்கான கொடுப்பனவை மேற்கொள்ளும் உத்தியோகத்தர், கொடுப்பனவு செய்யும் உத்தியோகத்தர். இந்த 4 உத்தியோகத்தர்களும் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்களை நாங்க நன்கு தெரிந்திருக்க வேண்டும். 15ஆம் கேள்வி. காசோலையாக கொடுப்பனவு செய்யும் போது கவனித்துக் கொள்ள வேண்டிய 3 விடயங்கள் தருக. ஒரு காசோலை மூலம் நாம கொடுப்பனவு செய்வதாக இருந்தால், காசோலை மூலம் கொடுப்பனவு செய்வதாக இருந்தால் நாம கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், அந்த காசோலை மூலம் கொடுப்பனவு செய்வதற்கு போதுமான நம்முடைய காசு வங்கி கணக்கிலே காணப்படுகிறதா என்று பார்க்க வேண்டும். கொடுப்பனவிற்குள்ள அளவுக்குரிய அந்த அந்த தொடர் அப்ப ஒரு காசோலை மூலம் கொடுப்பனவு செய்கின்ற போது காசோலையின் இலக்கம் கொடுப்பனவு சிட்டையில் குறிக்கப்பட்டுள்ளதா, குறிக்கப்பட்டுள்ளமையை பற்றி. அப்ப காசோலை மூலம் ஏதாவது கொடுப்பனவு செய்தால் அந்த காசோலை மூலம் கொடுப்பனவு செய்கின்ற பொழுது அந்த காசோலையின் நம்பரை அந்த கொடுப்பனவு சிட்டையில எழுதியிருக்காரா என்று பார்க்க வேணும். அது போலவே அந்த மாதம் முடிவடைகின்ற போது அந்த குறிப்பிட்ட காசோலை மூலம் கொடுப்பனவு செய்தால் அந்த சந்தர்ப்பத்திலே அந்த காசோலை மூலம் கொடுப்பனவு செய்வதற்கு முன்பாக அதற்குரிய வங்கி மீதியும் காசு மீது, அதாவது வங்கி கணக்கிணக்க கூட்டு தயாரிக்கப்பட்டிருக்கின்றதா என்பது குறித்து பார்க்க வேண்டும். அப்ப கடந்த மாதத்திற்கான வங்கி கணக்கு இணக்க கூற்று தயாரிக்கப்பட்டுள்ளமையை. இந்த 3 விடயங்களையும் அவதானித்த பிறகுதான் ஒரு காசோலை மூலமான கொடுக்கல் வாங்கல்களை செய்ய வேண்டும் என்று நமக்கு நிதி பிரமாணம் 139 கட்டளையிடுது. அதுதான் 15வது கேள்வி. 16வது கேள்வி. 16வது கேள்வி. அரசிறை நிலுவைகள் தொடர்பாக கணக்காய்வாளர் அதிபதிக்கு அறிவிக்க வேண்டிய திகதிகள் 2 தருக. ஒரு அரசிறை நிலுவை தொடர்பாக நாங்க கணக்காய்வாளருக்கு அறிவிக்க வேண்டிய திகதி ஜூன் மாதம் 30ஆம் திகதியும் டிசம்பர் மாதம் 31ஆம் திகதியுமாக இருக்கும். அப்ப ஜூன் மாதம் 30ஆம் திகதியும் அதுபோல டிசம்பர் மாதம் 31ஆம் திகதி, இந்த 2 திகதியிலையும் 6 மாதம், வருஷம் தொடங்கி 6 மாதம் எவ்வளவு நிலுவை இருக்குது, வருஷம் தொடங்கி ஒரு வருஷத்தால் எவ்வளவு நிலுவை இருக்குது என்கின்ற விஷயத்தை நாம சொல்ல வேணும். அதுல பெரிய ஹோப் பண்ண வேணாம். நீங்க 16ஆம் கேள்வியில கவனம் செலுத்துங்க.
17ஆம் கேள்வியில காசோலையில் இரண்டாம் கையொப்பமிடும் உத்தியோகத்தர் கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு பொறுப்பு கூற வேண்டிய விடயங்கள் 4 தருக. அப்ப நமக்கு தெரிய வேணும், காசோலையில இரண்டாம் ஒப்பமிடுபவர், காசோலையில் இரண்டாம் காசோலையில் இரண்டாம் ஒப்பமிடுபவர். ஒரு காசோலையை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் ஒப்பமிடுபவர் கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், அந்த காசோலையில முதலாம் ஒப்பமிடுபவர் தானா என்று பார்க்க வேணும். ஒரு காசோலையில இரண்டாம் ஒப்பமிடுவர் முதலாவது கவனிக்க வேணும் என்னென்றால், முதலில் கையொப்பம் இட்டிருக்கவர் காசோலையில கையொப்பம் இடுவதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்டவர் தானா என்ற விஷயத்தை முதலாவது பார்க்க வேணும். அப்ப முதலில் கையொப்பமிட்டிருப்பவர் முதலில் கையொப்பமிட்டிருப்பவர் கையொப்பமிடுவதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்டவரா என்பதை அவதானித்தல். அப்ப முதலாவது பார்க்கணும், ஆறு அந்த செக்கில் சிக்னேச்சர் இட்டிருக்காரோ அவர் உண்மையிலேயே சிக்னேச்சர் இடுவதற்குரிய அதிகாரம் கொண்டவரா என்று பார்க்க. இரண்டாவது, முதலாவது ஒப்பமிட்ட பிறகு அந்த காசோலையில ஏதேனும் மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும். இரண்டாவது சிக்னேச்சர் பண்றவர் முதலாம் ஒப்பமிட்ட பின்னர் காசோலையில் ஏதேனும் மாற்றங்கள் உள்ளதா என்பது பற்றி அவதானித்தல். ஒரு காசோலையில இரண்டாம் ஒப்பமிடுகின்ற போது அந்த இரண்டாம் ஒப்பமிடுவர் பார்க்க வேண்டும், முதலாம் ஒப்பமிட்டவர் இட்ட பிறகு அந்த செக்கில ஏதேனும் ஆல்ட்ரேஷன் செய்யப்பட்டிருக்கின்றதா என்று பார்க்க. மூன்றாவது, அந்த காசோலையில காணப்படுகின்ற பெயர், தொகை போன்ற பிற விடயங்கள் அது உறுதிச்சீட்டில காணப்படுகின்ற விடயத்தோடு ஒத்திருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும். காசோலையில் உள்ள பெயர், தொகை போன்றன காசோலையில் உள்ள பெயர், தொகை போன்றன உறுதிச்சீட்டுடன் ஒத்து போகின்றதா என்பது பற்றி அவதானித்து. அப்போ ஒரு கொடுப்பனவு சிட்டை அத்தாட்சிப்படுத்தி ஒரு காசோலை செகண்ட் சிக்னேச்சர் எடுக்கின்ற போது அந்த காசோல இருக்க பேரும் வவுச்சர்ல இருக்க பேரும் காசோல இருக்க தொகையும் வவுச்சர்ல இருக்க தொகையும் அது சமனாக இருக்குதா, ஒரே மாதிரி இருக்குதா அப்படின்ற விஷயத்தை பார்க்க வேணும். அப்படியான அந்த குறித்த உறுதிச்சீட்டு அதிகாரம் பெற்ற உத்தியோகத்தர் ஒருவரால அத்தாட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றதா என்பது குறித்து பார்க்க வேணும். கொடுப்பனவு சிட்டை. அப்ப கொடுப்பனவு சிட்டை அதிகாரம் அளிக்கப்பட்டவரால் அத்தாட்சிப்படுத்தப்பட்டுள்ளதா அவதானித்தல். அத்தாட்சிப்படுத்தப்பட்டுள்ளமையை அவதானித்தல். அவர் கொடுப்பனவு சிட்டைக்கு செகண்ட் சிக்னேச்சர் இடுகின்ற போது ஆறு அந்த கொடுப்பனவு சிட்டை அத்தாட்சிப்படுத்த வேணுமோ
அவர் அந்த கொடுப்பனவு சீட்டை அத்தாட்சிப்படுத்தி இருக்கிறாரா என்று பார்க்க வேண்டும். அதுபோலவே கொடுப்பனவு செய்யப்பட்டுகின்ற ஒவ்வொரு கொடுப்பனவு சீட்டை அவர் இடுவதற்கு மறந்துவிடக் கூடாது. இட்டுள்ளாரா என்று பார்க்க வேண்டும். அதாவது கொடுப்பனவு சிட்டை மற்றும் அதனுடன் தொடர்பட்ட பிற ஆவணங்களில் தனது முதலொப்பம் முறையாக இடப்பட்டுள்ளமையை அவதானித்தல். இப்படியாக ஒரு காசோலையில இரண்டாம் ஒப்பமிடுகின்ற நபர் முதல்ல பார்க்க வேணும், அந்த காசோலையில யாரு முதலாம் ஒப்பம் இட வேணுமோ அவர்தான் முதலாம் ஒப்பம் இட்டிருக்காரா, அவர் முதலாம் ஒப்பமிட்ட பின்னர் அந்த காசோலையில ஏதேனும் மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றதா, அந்த காசோலையில் இருக்கக்கூடிய பெயர் தொகை என்பன கொடுப்பனவு சிட்டையில் உள்ள பெயர் தொகையோடு இணங்கி போகுதா, அந்த கொடுப்பனவு சிட்டை அதிகாரம் அளிக்கப்பட்ட உத்தியோகத்தரால் அத்தாட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றதா, அப்படியான அந்த கொடுப்பனவு சிட்டையிலே முதலொப்பம் ஷார்ட் சைன் இட வேண்டிய இடங்களில் எல்லாம் அவை முறையாக இடப்பட்டுள்ளதா என்பது குறித்தும் அவர்கள் கவனிக்க வேண்டியது அவசியமானதாகும். அதுதான் 17ஆம் கேள்வி. பிரேக் இல்லாமலுக்கு தொடர்ந்து கொண்டு போய் நான் கொஞ்சம் 10 நிமிஷம் முந்தி அந்த பிரேக்கை பின்னுக்கு நான் எடுத்துக்கொள்ள போறேன். காரணம் என்றால் இன்றைக்கு கொழும்பு போகின்ற ஒரு வேலைப்பாடு இருப்பதன் காரணமாக நாம அந்த இடையில பிரேக் இல்லாம நான் தொடரா கொண்டு போயிட்டு முடிச்சு கொள்றேன். அது 17ஆவது கேள்வி. 18ஆம் ஆண்டின் இறுதியில் தயாரிக்கப்படும் கணக்குகள் மூன்றும் எவை? ஒரு ஆண்டு இறுதியில தயாரிக்கப்படுகின்ற ஆண்டு இறுதி கணக்குகள் இது சாதாரணமாக பாடசாலையாக இருந்தாலும் சரி, வேறு எந்த திணைக்களங்களாக இருந்தாலும் சரி, இந்த ஆண்டு இறுதி கணக்குகள் தயாரிக்க வேண்டியது அவசியம். அந்த வகையில ஆண்டு இறுதியில என்னென்ன கணக்கு தயாரிக்க வேண்டும் என்பதை பற்றி கதைப்பது 2018ஆம் ஆண்டின் 19ஆம் இலக்க தேசிய கணக்காய்வு சட்டம். அந்த சட்டம் சொல்லுது 3 கணக்கு தயாரிங்கன்னு சொல்லுது. ஒன்று, நிதி எவ்வாறு செயலாற்றப்பட்டிருக்கிறது என்பதை காட்டுவதற்கு நிதி செயலாற்றுகை கூற்று என்கின்ற ஒரு கணக்கு தயாரிப்போம். நிதி எவ்வாறு செயலாற்றப்பட்டு ஃபைனான்சியல் பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட், நிதி செயலாற்றுகை கூற்று. அதுபோல காசு பாய்ச்சற் கூற்று, அதுபோல நிதி நிலைமைகள் பற்றிய கூற்று. இவ்வாறு 3 கூற்றுக்களை நிதி செயலாற்றுகை கூற்று ஃபைனான்சியல் பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் காசு பாய்ச்சற் கூற்று, ஃபைனான்சியல் பொசிஷன் நிதி நிலைமைகள் பற்றிய கூற்று ஆகிய 3 கூற்றுக்களை ஒவ்வொரு நிதியாண்டின் இறுதியிலும் ஒவ்வொரு நிறுவனமும் தயாரிக்க வேண்டியதாக இருக்கும். இது மிக முக்கியமான ஒரு அம்சம். பழைய காலத்துல 2018ஆம் ஆண்டுக்கு முன்பு ஒதுக்கீட்டு கணக்கு, அரசுரை கணக்கு என்ற பெயர்களால் அழைக்கப்பட்ட இந்த கணக்குகள் இப்போது நிதி கூற்றுக்கள் என்கின்ற அடிப்படையிலே நிதி செயலாற்றுகை கூற்று, காசு பாய்ச்சற் கூற்று, நிதி நிலைமைகள் பற்றிய கூற்று என்கின்ற 3 பெயர் கொண்டு நாம் அழைத்துக் கொள்றோம். 19ஆவது கேள்வி, ஆண்டிறுதியில் தயாரிக்கப்படும் கணக்குகளுடன் இணைக்க வேண்டிய இணைப்புகள் 3 குறிப்பிடுக. ஒவ்வொரு ஆண்டின் இறுதியிலும் தயாரிக்கின்ற ஆண்டிறுதி கணக்குடன் இணைக்க வேண்டிய இணைப்புகள்
ஆண்டிறுதி கணக்குடன் இணைக்க வேண்டிய இணைப்புகளாக நமக்கு 4 இணைப்புகள் காணப்படுகின்றன. அதிலே ஒன்று நாம சொல்லுவோம் பொறுப்புகள் தொடர்பான கூற்று. பொறுப்புகள் தொடர்பான கூற்று. பொறுப்புகள் தொடர்பாக, அதாவது ஒரு நிதியாண்டிலே ஏற்பட்டு ஒரு செலவு அந்த நிதியாண்டினுள் கொடுக்கப்படாமல் இருந்தால் அதை நாம பொறுப்புகள் என்று சொல்லுவோம். அப்படி பொறுப்பாக இருக்கக்கூடிய தொகைகள் பற்றிய கூற்றை நாங்க இணைத்துத்தான் அந்த ஆண்டிறுதி கணக்கு தயாரிக்க வேண்டும். அதுதான் பொறுப்புகள் தொடர்பான கூற்று. இரண்டாவதாக நாம இழப்புகள் தொடர்பான கூற்று. இழப்புகள் தொடர்பான கூற்று. ஒரு நிதியாண்டிலே ஏதாவது லொஸ்ட் ஏற்பட்டிருந்தால் அந்த இழப்பு தொடர்பான கூற்றுகளையும் நாம இணைத்துத்தான் அந்த நிதியாண்ட ஆண்டிறுதி கணக்கு தயாரிக்க வேண்டும். மூன்றாவதாக நாம இணைப்பாக இணைக்க வேண்டியது தொலைந்து போன தொலைந்து போன கொடுப்பனவு சிட்டை. கொடுப்பனவு சிட்டை தொடர்பான கூற்று. அதுபோல சொத்துகள் தொடர்பான கூற்று. இந்த 4 இணைப்புகளையும் நாங்க இணைத்துத்தான் ஒவ்வொரு நிதியாண்டின் இறுதியிலும் ஆண்டிறுதி கணக்குகளை தயாரிக்க கடமைப்பாடு நமக்கு இருக்குது. இருபதாவது கேள்வி, பாராளுமன்ற கணக்கு குழு எந்த சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ளது? அப்படியான கணக்கு குழுவினுடைய கடமைகள் என்ன அப்படி என்பதுதான் 20 மற்றும் 21வது கேள்வி. இப்ப 20 மற்றும் 21ஆம் கேள்வி ஒரே விடயம். பாராளுமன்ற கணக்கு குழு தொடர்பாக பாராளுமன்றத்தின் 125ஆம் இலக்க நிலையியற் கட்டளை சட்டம் சட்டத்தின் கீழ் பாராளுமன்ற கணக்கு குழு உருவாக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற கணக்கு குழு நமக்கு நிதி தொடர்பான விடயங்களை கையாள்வதற்காக பாராளுமன்றத்திலே காணப்படுகின்ற 125ஆம் இலக்க நிலையியற் கட்டளை சட்டத்தின் கீழ் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள ஒரு அமைப்பாக நாங்க பார்க்கிறோம். அப்படியான பாராளுமன்ற கணக்கு குழுவின் கடமைகள் என்ன என்பது தொடர்பாக நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஒரு பாராளுமன்ற கணக்கு குழுவினுடைய பிரதானமான கடமை என்னென்று சொன்னால், கணக்காய்வாளர் அதிபதி ஒவ்வொரு நிதியாண்டிலும் அமைச்சுக்களினதும் திணைக்களங்களினதும் கணக்காய்வு செய்து அவர் பாராளுமன்றத்திற்கு அறிக்கையிலே சொல்லப்படுகின்ற அந்தந்த திணைக்களத்தினுடைய குறைபாடுகள் தொடர்பான விடயங்களை பற்றி ஆய்வு செய்கின்ற ஒரு குழுவாகத்தான் இந்த பாராளுமன்ற கணக்கு குழு காணப்படுது. அப்ப ஒரு பாராளுமன்ற கணக்கு குழுவினுடைய பிரதானமான தொழிற்பாடு என்னவாக இருக்கும் என்று சொன்னா, கணக்காய்வாளருடைய அறிக்கை தொடர்பாக கணக்காய்வாளர் நாயகம் ஒவ்வொரு வருடத்திலும் பாராளுமன்றத்திலே ஒரு அறிக்கையை சமர்ப்பிப்பார். அந்த அறிக்கை தொடர்பாக அரசாங்கத்தினுடைய செலவுகள் தொடர்பான ஒதுக்கீட்டு கணக்குகள் தொடர்பான அந்த பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுகின்ற அந்த கணக்காய்வாளர் அறிக்கை தொடர்பாக பரிசீலிப்பது இந்த குழுவினுடைய முதலாவது கடமையாக இருக்கும். அப்ப நான் முதலாவது கடமை சொல்ல போறோம். கணக்காய்வாளர் அதிபதியினால் பாராளுமன்றத்தில்
சமர்ப்பிக்கப்பட்ட சமர்ப்பிக்கப்பட்டுள்ள சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அறிக்கை தொடர்பாக அவதானம் செலுத்தல். அப்ப முதலாவது கடமை, கணக்காய்வாளர் அதிபதி ஒவ்வொரு நிதியாண்டிலும் பாராளுமன்றத்துக்கு திணைக்களங்களை கணக்காய்வு செய்தது தொடர்பாக அறிக்கை ஒன்றை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். அதை நாம் அடுத்த கேள்வியில பார்க்க இருக்கோம். அவ்வாறு அவர் சமர்ப்பித்திருக்கக்கூடிய அறிக்கைகள் தொடர்பாக அவர் பரிசீலிப்பது, அந்த அறிக்கை தொடர்பாக பரிசீலனைகளை மேற்கொள்வது. நாம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள கணக்கறிக்கை அவதானம் செலுத்தல் அல்ல, பரிசீலனை செய்தல். அவதானம் செலுத்தல் அல்ல, அறிக்கை தொடர்பாக பரிசீலனை பரிசீலனை செய்தல். அப்ப கணக்காய்வாளர் அதிபதி அறிக்கையை சமர்ப்பித்திருப்பார் பாராளுமன்றத்துக்கு. அந்த பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பித்திருக்கக்கூடிய அறிக்கையிலே இருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பான விடயங்களை பரிசீலிப்பது இந்த பாராளுமன்ற கணக்கு குழுவினுடைய கடமையாக இருக்கும். ஏதாவது ஒரு திணைக்களத்தினுடைய அல்லது அதிகார சபையினுடைய அல்லது ஏதாவது நிதிசார் கம்பெனியினுடைய விடயங்களை அவர்கள் அவ்வாறு ஆய்வு செய்வதற்கு, அவ்வாறு ஆய்வு செய்த பிறகு அது பற்றி காலத்துக்கு காலம் பாராளுமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டியது இந்த பாராளுமன்ற கணக்கு குழுவினுடைய இரண்டாவது கடமைப்பாடாக சொல்லும். முதலாவது கடமைப்பாடு என்ன? கணக்காய்வாளர் அதிபதியினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அந்த அறிக்கைகளை பரிசீலனை செய்கிறது. பிறகு அவ்வாறு பரிசீலனை செய்த விடயங்கள் தொடர்பாக பாராளுமன்றத்திற்கு அறிக்கை செய்வது. அப்ப பாராளுமன்ற கணக்கு குழுவினால் பரிசீலனை செய்த விடயங்கள் தொடர்பாக பாராளுமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பித்தல். இதுதான் அந்த பாராளுமன்ற கணக்கு குழுவினுடைய கோட்பாடு நாம சொல்லுவோம். அந்த பாராளுமன்ற கணக்கு குழுவினுடைய இரண்டாவது கடமை என்று சொல்றோம். அப்படி ஏதாவது கணக்குகள் தொடர்பாக அறிக்கை செய்வதற்கு இவர்களுக்கு வேறு ஏதேனும் உபகுழுக்கள் தேவைப்படுமாக இருந்தால் அவ்வாறான உபகுழுக்களை நியமித்தேனும் அத்தகைய நடவடிக்கைகளை செய்ய வேண்டும் என்பது இவர்களுக்குரிய கடமைகளாக இருக்கும். அப்ப பரிசீலனை செய்வதற்கு உபகுழுக்கள் தேவைப்படின் அவ்வாறு உபகுழுக்களினை அமைத்து நியமித்து உபகுழுக்களை நியமித்து நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல். அதுவும் இவர்களுடைய கடமைகளாக நாம சொல்றோம். முதலாவது கடமை சொல்றோம், கணக்காய்வாளர் நாயகம் அவர் என்ன அறிக்கையை பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பித்திருக்கார் என்பதை பரிசீலனை செய்வது. அவ்வாறு பரிசீலனை செய்த விடயங்கள் தொடர்பாக பாராளுமன்றத்துக்கு அறிக்கை செய்வது. அவ்வாறு பாராளுமன்றத்துக்கு அறிக்கை செய்வது, பரிசீலிப்பது தொடர்பாக ஏதாவது உபகுழுக்கள் அமைக்க வேணும் என்றிருந்தா அவ்வாறு அமைத்தேனும் அந்த நடவடிக்கைகளை செய்வது இவர்களுடைய கடமைகளாக இருக்கும். அப்படியான சூழ்நிலைகளிலே அந்த நடவடிக்கைகளில் அவர்கள் செய்கின்ற போது ஏதாவது ஒரு ஆளை அதன் முன்னிலையில் அழைத்து விசாரிப்பதற்கும், அத்துடன் ஏதாவது பத்திரங்கள், ஏடுகள், பதிவேடுகள், பிற ஆவணங்களை வரவழைத்து சோதனை செய்வதற்கும், களஞ்சிய பொருட்கள், சொத்துக்கள் ஆகியவற்றை பெற்றுக்கொள்வதற்கும் இந்த சபைக்கு பூரணமான தத்துவம் உண்டு, பூரணமான அதிகாரம் உண்டு.
அவ்வாறு அழைத்து பார்த்து ஏனும் அவர் அறிக்கை செய்ய வேண்டியதாக இருக்கும். தங்களின் பரிசீலனைக்கு தங்களின் பரிசீலனைக்கு யாரேனும் யாரேனும் நபரிடமிருந்து நபரிடமிருந்து தகவல் தேவைப்பட்டாலோ அல்லது ஏடுகள் ஆவணங்கள் தேவைப்பட்டாலோ அவற்றை பெறுவதற்கும் களஞ்சியங்களினை பார்வையிட்டு பரிசீலனை செய்வதற்கும் இக்குழுவிற்கு போதிய அதிகாரம் உண்டு. இவ்வாறான சபையில ஒரு கூட்டத்தை ஆரம்பிக்க வேணும் என்ற குறிப்பில போட்டுக்கொள்வோம். ஆக குறைந்தது 4 அங்கத்தவர்கள் இருக்க வேணும். அப்ப கூட்டத்தினை கூட்டுவதற்கான ஆக குறைந்த மதிப்பெண் 4 அங்கத்தவர்களாக இருப்பார். ஆக குறைஞ்ச 4 பேர் இருந்தால்தான் அப்படியான கூட்டத்தையே அவர்களால கூட்ட முடியும். அது 22ஆம் கேள்வி. 22ஆம் கேள்வி, கணக்காய்வாளர் அதிபதியினுடைய கடமைகள் என்ன அப்படி என்கின்ற விடயம். ஒரு கணக்காய்வாளர் அதிபதி ஒரு அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 154ஆம் பிரிவின் கீழ் வருகின்ற ஒரு அதிகாரி, ஒரு நிறைந்த அதிகாரம் கொண்ட நபர். கணக்காய்வாளர் அதிபதியின் கடமைகள். ஒரு கணக்காய்வாளர் அதிபதியினுடைய கடமைகளை பற்றி நாம கதைப்பமாக இருந்தால், முதலாவது நமக்கு தெரிய வேணும், அந்த கணக்காய்வாளர் அதிபதி என்பவர் அரசாங்கத்தினுடைய திணைக்களங்களாக இருக்கட்டும், அமைச்சு அலுவலகங்களாக இருக்கட்டும், எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகங்களாக இருக்கட்டும், ஜனாதிபதி செயலகங்களாக இருக்கட்டும், கூட்டுத்தாபனங்களாக இருக்கட்டும், அரச கம்பெனிகளாக இருக்கட்டும், இவை அனைத்தினதும் கணக்குகளை கணக்காய்வு செய்ய வேண்டிய கடமை இந்த கணக்காய்வாளர் அதிபதியினுடைய கடமையாகும் என்பதை நாங்க முதலாவது புரிய வேணும். அப்ப நாம சொல்ல போறோம், திணைக்களங்கள், அமைச்சுக்கள், கூட்டுத்தாபனங்கள், அரசாங்க கம்பெனிகள் போன்றவற்றின் கணக்குகளினை கணக்காய்வு செய்தல். போன்றவற்றின் கணக்குகளை கணக்காய்வு செய்ய வேண்டியது ஒரு கணக்காய்வாளர் அதிபதியினுடைய கடமைகளாக இருக்கும். இது முதலாவது கடமை. அப்ப ஒரு திணைக்களமாக இருந்தாலும், கூட்டுத்தாபனமாக இருந்தாலும், அரசாங்க கம்பெனியாக இருந்தாலும், அரசாங்கத்தினுடைய ஜனாதிபதி செயலகமாக இருந்தாலும், அதுபோல எதிர்க்கட்சி அலுவலகங்களாக இருந்தாலும், பாராளுமன்ற அலுவலகங்களாக இருந்தாலும், இப்படி அனைத்தினது கணக்குகளையும் கணக்காய்வு செய்ய வேண்டிய அதிகாரம் ஒரு கணக்காய்வாளர் அதிபதியை சார்ந்தது. முதலாவது. இரண்டாவது விடயம் நாம சொல்ல போறோம், அப்படியாக ஒரு கணக்காய்வாளர் அதிபதி தன்னுடைய கம்பெனிகளுக்கு மேலதிகமாக பொது கூட்டுத்தாபனம், பொது முயற்சிகளின் கீழ் இருக்கக்கூடிய
ஏதாவது ஒரு கூட்டுத்தாபனத்தினுடைய கணக்குகளை கணக்காய்வு செய்வதற்கு நிதி அமைச்சர் ஒரு தகுதி வாய்ந்த கணக்காய்வாளரை வேறாக நியமிப்பாராக இருந்தால் அவருடைய நடவடிக்கைகள் தொடர்பாக கண்காணிப்பது, அவருக்கு வழிகாட்டல்களை கொடுப்பதும் இந்த கணக்காய்வாளர் அதிபதியினுடைய கடமைகளாக இருக்கும். எனவே முயற்சியின் பொது முயற்சியின் கீழுள்ள பொது முயற்சியின் கீழுள்ள கூட்டுத்தாபனம் ஒன்றின் கணக்குகளினை கணக்காய்வு செய்வதற்கு நிதி அமைச்சர் தகுதி வாய்ந்த கணக்காய்வாளர் ஒருவரை நியமிக்கும் இடத்து அவரது நடவடிக்கைகளினை கண்காணித்தல். அப்ப ஒரு எல்லா திணைக்களங்களுடைய அமைச்சர் அலுவலர்களுடைய கூட்டுத்தாபனங்களுடைய கணக்குகளையும் இருந்தாலும் பொது முயற்சிகளின் கீழ் இருக்கக்கூடிய கூட்டுத்தாபனங்களுடைய கணக்குகளை கணக்காய்வு செய்வதற்கு நிதி அமைச்சர் பிரிம்பாக ஒரு தகுதி வாய்ந்த கணக்காய்வாளரை நியமிப்பாராக இருந்தால் அவ்வாறான கணக்காய்வாளருடைய கடமைகளையும் நடவடிக்கைகளையும் கண்காணித்து வழிகாட்ட வேண்டியதும் இவருடைய பொறுப்பாக இருக்கும். இவ்வாறு அவர் கணக்காய்வு செய்வதற்கு ஏதேனும் உபகணக்காய்வாளர்கள் அவருக்கு தேவைப்படும் என்றிருந்தால் அவ்வாறு நியமனம் செய்தும் அவர் கணக்காய்வு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். தனக்கு கீழ் பணியாற்றுவதற்கு உப கணக்காய்வாளர்களினை நியமனம் செய்து கணக்காய்வு செய்யலாம். தனக்கு கீழே இருக்கக்கூடிய நியமித்தேனும் அவர் கணக்காய்வு செய்தாக வேண்டும். அவ்வாறு கணக்காய்வு செய்கின்ற போது யாரேனும் நபரை அழைப்பதற்கும் ஏதேனும் ஏடுகளையும் புத்தகங்களையும் கோரி பெறுவதற்கும் களஞ்சியங்களை பார்வையிடுவதற்கும் இவருக்கும் பூர்ண சுதந்திரம் உண்டு. யாரிடமிருந்தேனும் தகவல்களை பெறுவதற்கும் ஏடுகள் ஆவணங்களினை கோரி பெறுவதற்கும் களஞ்சியங்களினை பார்வை இடுவதற்கும் இவருக்கு அதிகாரம் உண்டு. அவ்வாறு செய்தேனும் தன்னுடைய கணக்காய்வு நடவடிக்கைகளை அவர் செய்தாக வேண்டும். இதுவும் அவருடைய கடமையாக இருக்கும். இவ்வாறு ஒரு கணக்காய்வாளர் அதிபதி கணக்காய்வு செய்தவை தொடர்பாக நிதியாண்டு முடிவடைந்து அடுத்து வரும் நிதியாண்டின் 10 மாதங்களுக்கு முன்பாக பாராளுமன்றத்தில் தன்னுடைய கணக்காய்வு தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டியதும் அவருடைய கடமையாக இருக்கும். இப்ப நிதியாண்டு
முடிவடைந்து நிதியாண்டு முடிவடைந்து அடுத்த நிதியாண்டின் 10ஆம் மாதத்திற்கு முன்பாக 10ஆம் மாதத்திற்கு முன்பாக தனது பாராளுமன்ற சமர்ப்பிக்க வேண்டியதும் இவரது கடமையாகும். இவரது கடமையாகும். அப்போ ஒரு கணக்காய்வாளர் அதிபதியை பொறுத்தமட்டிலே திணைக்களங்களாக இருக்கட்டும், அமைச்சு அலுவலகங்களாக இருக்கட்டும், கூட்டுத்தாபனங்களாக இருக்கட்டும், அரச கம்பெனிகளாக இருக்கட்டும், சனாதிபதி செயலகமாக இருக்கட்டும், எதிர்க்கட்சி அலுவலகமாக இருக்கட்டும், பாராளுமன்ற அலுவலகமாக இருக்கட்டும், இப்படியான எல்லா திணைக்களங்கள், அமைச்சுக்கள், அலுவலகங்களிலும் கணக்குகளை கணக்காய்வு செய்ய வேண்டியது அவருடைய கடமையாக இருக்கும். அவ்வாறு பொது முயற்சிகளின் கீழ் செயற்படுகின்ற ஏதாவது ஒரு கூட்டுத்தாபனத்தினுடைய கணக்குகளை கணக்காய்வு செய்வதற்கு தகுதி வாய்ந்த ஒரு கணக்காய்வாளரை நிதி அமைச்சர் நியமிக்கும் அவருடைய செயற்பாடுகளை கண்காணிப்பதும் வழிகாட்டுவதும் இவருடைய கடமை. தனக்கு கீழே கணக்காய்வு செய்வதற்கு என்று கணக்காய்வாளர்களை நியமனம் செய்வதற்கும் அவ்வாறு நியமனம் செய்து கணக்காய்வு செய்வதற்கும் இவருக்கு அதிகாரம் உண்டு. அதுபோலவே அவர் ஏதாவது தகவலை யாரிடமிருந்தும் பெற வேண்டும் என்றிருந்தாலோ அல்லது ஏதாவது ஆவணங்களை பார்வையிட வேண்டும் கோரி பார்வையிட அவர் காணப்படுவார். இவ்வாறெல்லாம் பார்த்து அவதானித்து பெற்று பாராளுவது அவருடைய கடமைகளில் ஒரு கணக்காய்வு ஐயவினா பதிவேட்டிலே ஒரு கணக்காய்வு ஐயவினா பதிவேட்டிலே பதியக்கூடிய அம்சங்கள் என்ன என்பதுதான் அந்த கேள்வி. நமக்கு தெரிய வேணும், ஒவ்வொரு திணைக்களத்திலும் கட்டாயமாக இருக்க வேண்டிய ஒரு வீடு ஒரு கணக்காய்வு ஐயவினா பதிவேட்டிலே அந்த ஆண்டில் பெற்றுக்கொள்ளப்பட்ட கணக்காய்வு தொடர்பான விடயங்களும் அதிலே அவர்களுக்கு பதிலளித்த விடயங்களும் அது எப்போது புறப்பட்டது, என்ன விடயம் எப்போது பதில் கொடுக்கப்பட்டது, பதில் கொடுக்க முடியாமல் இருந்தால் இடைக்கால பதில்கள் எப்போது வழங்கப்பட்டன, அந்த கணக்காய்வு அறிக்கை எப்போது முற்றுப்பட்டு முடிவெடுக்கப்பட்டது போன்ற விவரங்களை ஒவ்வொரு கணக்காய்வு ஐயவினா பதிவேட்டிலும் எழுதி வைக்க வேண்டியது கடமையாக இருக்கிறது. இருபத்தி மூன்றாம் கேள்வி, கணக்காய்வு கணக்காய்வு ஐய வினா பதிவேட்டில் பதிய வேண்டிய விடயங்கள். ஒரு கணக்காய்வு ஐயவினா பதிவேட்டில நாம என்னென்ன விடயங்களை பதிவு செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த கேள்வி. நிதிப்பிரமாண 155 ஒரு கணக்காய்வு ஐயவினா பதிவேட்டிலே பதிய வேண்டிய அம்சங்களை பற்றி நமக்கு சொல்லும். ஒரு கணக்காய்வு ஐயவினா பதிவேட்டில பதிய வேண்டிய முதலாவது விடயம்
அந்த ஒரு கணக்காய்வு ஐய வினா எப்போது நமக்கு கிடைக்க பெற்றது என்பதை நாங்கள் முதலாவது குறித்து வைக்க வேண்டியதாக இருக்கும். கணக்காய்வு ஐய வினா கிடைக்க பெற்ற திகதி என்பது குறித்து நாம் எழுதி வைக்க வேண்டும். அது முதலாவது அம்சம். இரண்டாவது நாம பார்க்க வேண்டிய விஷயம், அந்த கணக்காய்வு ஐய வினா எதனோடு தொடர்பட்டது, கணக்கு ஐய வினா தொடர்பான விடயங்களை சுருக்கமாக எழுத வேண்டும். கணக்காய்வு ஐய வினாவுடன் தொடர்பு பட்ட விடயங்கள் என்னென்ன விடயங்கள் கணக்காய்வு ஐய வினாவுல சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பது குறித்து எழுத வேண்டும். மூன்றாவது, அந்த கணக்காய்வு ஐய வினாவுக்கு இடைக்கால பதில்கள் வழங்கப்பட்ட வழங்கப்பட்டது. கணக்காய்வு ஐய வினாக்கு இடைக்கால பின் அது வழங்கப்பட்ட ஆய்வுக்கு முழுமையான பதில்கள் வழங்கியிருந்தால் அது எப்போது? கணக்காய்வு ஐய வினாவிற்கு முழுமையாக பதில்கள் வழங்கியிருப்பின் பார்க்க இன்றைய நாளினுடைய கடைசி கேள்வி, 24வது கேள்வி. பதின் 24வது கடைசி கேள்வி. நட்டம் ஒன்று அரசாங்க உத்தியோகத்தரிடம் இருந்து அறவிட வேண்டி ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்கள் 4. பொறுப்புடையவராக இருப்பார். அப்ப அரசாங்க உத்தியோகத்தர் எப்போதெல்லாம் அரசாங்கத்தினுடைய சட்டங்களை, விதிகளை, விதி பிரமாணங்களை மீறி செயற்படுகிறாரோ அப்போதெல்லாம் அந்த நட்டங்களுக்கு பொறுப்புடையவராக அந்த அரசாங்க உத்தியோகத்தர் காணப்படுவார்.
எனவே ஒரு நட்டத்திற்கு பொறுப்புடையவராக எப்போது அரசாங்க உத்தியோகத்தர் வருவார் என்று சொன்னால், சட்டங்கள், சட்டங்கள், நிதி பிரமாணங்களை நிதி பிரமாணங்களை மீறி செயலாற்றும் போது அவர்தான் பொறுப்பெடுக்க வேணுமே தவிர அரசாங்கம் அதனை பொறுப்பெடுக்காது. இரண்டாவது சந்தர்ப்பம், அவர் ஏதாவது ஒரு விடயத்தில கவன ஈனமாக செயற்பட்டால், அரச அதிகாரியின் கவன ஈனம், அவர் கவன ஈனமாக ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் செயற்படுவாராக இருந்தால் அதன் போது அரசாங்கம் பொறுப்பெடுக்காது, அவர்தான் பொறுப்பெடுக்க வேண்டும். அதுபோல களவுடன் தொடர்படல், அரசாங்க உத்தியோகத்தொருவர் களவான செயற்பாடுகளோடு தொடர்பட்டிருப்பாராக இருந்தால் அதற்கு அவர்தான் பொறுப்பெடுக்க வேண்டும். தாமதம் மற்றும் தவிர்ப்பு, ஏதாவது ஒரு விடயத்தில தாமதமாக செயற்பட்டாலோ அல்லது ஏதாவது ஒரு விடயத்தை உரிய நேரத்தில் செய்யாமல் தவிர்த்திருந்தாலோ அப்படியான விடயங்களின் போது ஏற்படக்கூடிய இழப்புகளுக்கும் அந்த உத்தியோகத்தர் தான் பொறுப்பெடுக்க வேண்டுமே அல்லாமல் அரசாங்கம் அதற்கு பொறுப்பு கூற மாட்டாது. இப்படியான சூழ்நிலைகளின் போது ஏற்படக்கூடிய நட்டங்களை அந்த உத்தியோகத்திலே பொறுப்பெடுக்க வேண்டி வரும். இவ்வளவுதான் நம்முடைய 3ஆம் அத்தியாயம். இன்ஷா அல்லாஹ் இறைவன் துணையோடு அடுத்த வகுப்பிலே ஒவ்வொரு பேப்பராக நாங்கள் ஆய்வு செய்வோம். அதிலே உங்களுக்கு நிறைவான விடயங்கள் அங்க உங்களுக்கு இன்னும் கற்றுத்தர வேண்டிய விடயங்கள் அதில் வருகின்ற போது அதை நோட் எடுத்துக்கொண்டு போவமாக இருந்தால் அது உங்களுக்கு பரீட்சைக்கு போதுமானதாக அமையும். எனவே தியரியை நாம் இன்றைய இந்த வகுப்போடு நிறுத்தி கொண்டு பேப்பர்களை நாங்கள் முழுமையாக ஒரு 4-5 வருட பேப்பர் எனக்கு அனுப்பி இருக்கிறீங்க, அந்த பேப்பரை நாம் பார்ப்பதன் ஊடாக அந்த கேள்விகள் அனைத்துக்கும் விடைகளை காண்பதனூடாக பரீட்சையை நாங்கள் இலவுபடுத்திக் கொள்ளலாம். அனைவருக்கும் அன்பின் பணிவு. அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். சந்திப்போம்.